ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மெகாமிக்ஸ் கியூபோட லாஸ்ட் லேயரை வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதோட பார்ட் 1 அண்ட் 2 வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நான் ஈஸியான ட்ரிக்ஸ் மூலமாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் லேயர் மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ணாமல் இருக்கோம். அதுக்காக தனி வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் லேயரில் ஒரு ப்ளஸ்ஸு போடுவோம். அதுதான் நம்ம இப்போ போட போகிறோம். லைக் 3x3 பாருங்கள். இப்போ நான் ஒரு மெத்தட் செஞ்சு காமிக்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஜே ஷேப் மெத்தடு. ஃபஸ்ட்டு டாப் லேயரை டவுன் பண்ணேன், அடுத்து ரைட் லேயரு, அடுத்து பேக் லேயரை வந்து நான் டவுன் பண்ணி அந்த ரைட் லேயரை வந்து நான் மேலே ஏற்றிட்டேன். இப்போ அகைன் மேலே ஏற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜே ஃபார்மில் முடிஞ்சிச்சு. இப்போ அகைன் வந்து அந்த ஸ்ட்ரைட் லைன் கிட்ட பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஜே ஷேப் தெரிஞ்சிருச்சா? இப்போ இந்த ஜே ஷேப் தெரிஞ்சோடனே அந்த ஜே ஷேப் மாதிரியே வச்சுக்கிட்டு அந்த இதில் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா அகைன் பண்ணணும். இப்போ டாப் லேயரு, டவுன் லேயரு, இப்போ அந்த பேக் சைடை டவுன் பண்ணுங்கள். அகைன் அந்த ரைட் சைட் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணிடுங்க. இப்போ அகைன் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு சேர்ந்துருச்சா? இதே மாதிரி தான் நம்ம வந்து மெகாமினிக்ஸ்லேயும் பண்ண போகிறோம். இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சைடு இருக்குது. ஸோ இந்த 5 சைடுக்கு வந்து நம்ம ஜே ஷேப் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். பண்ணுறப்ப ரைட் சைடில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட்டு பேக் சைடுக்கு வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லேயரை வந்து பார்த்துக்கோங்க. டவுன் பண்ணிவிட்டு நம்ம ரைட் சைடு கொண்டு போனதை ரிட்டர்ன் பண்ணிடணும். இப்போ அகைன் மேலே ஏற்றிடுங்க. அகைன் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த 3 கலர் தான் அகைன் வந்து சால்வ் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி ஜே ஷேப்லேயே வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். நமக்கு பண்ணுறது வந்து வரலை அப்படின்னா அகைன் வந்து அதே ஷேப்லேயே வச்சு பண்ணி பாருங்கள். இப்போ அகைன் பண்ணுறோம். பேக் சைடில் டவுன் பண்ணி நம்ம பண்ணதை பூரா ரிட்டர்ன் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ஷேப் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 3 இது வந்து பக்கத்துலேயே சேர்ந்துருக்கு. அதில் நம்ம ஜே ஷேப் வருதுல, அதை வச்சு நம்ம பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ பண்ணதில் 5மே வந்து சால்வ் ஆயிடுச்சு. அந்த 5 பீஸுமே வந்து கரெக்ட் பிளேஸில் வந்து ஃபிட் ஆயிடுச்சு. பட் வந்து கரெக்ட் பொசிஷனில் ஃபிட் ஆகலை. லைக் இப்போ 3x3 பாருங்கள். இப்போ வந்து ப்ளஸ்ஸு நம்ம சேர்த்துருக்கோம், பட் வந்து அதோட கலர் வந்து கரெக்டாக இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்னரை வந்து நம்ம கலைக்க போகிறோம். ரைட் சைடில் இருக்கிற கார்னரை வந்து டவுன் பண்ணி 2 ரொட்டேட் பண்ணுறோம். 2 ரொட்டேட் பண்ணி மேலே ஏற்றிட்டு அகைன் ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை டவுன் பண்ணி மறுபடியும் சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு இப்போ மேலே ஏற்றி பாருங்கள், அந்த இது கரெக்டாக அலைன் ஆகிருக்கும். அந்த ப்ளஸ்ஸு வந்து கரெக்டாக ஓரியன்டேஷன் ஆகிருக்கும். ஸோ இதிலே நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். டாப்பில் ஒயிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இங்கே அதே மாதிரி ஜே ஷேப்பில் வச்சுட்டு அந்த கார்னர் ஃபார்முலாவை நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த ஜே ஷேப்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கிற கார்னர் பீஸை வந்து இறக்கிடுறோம். இறக்கிட்டு 2 ரொட்டேட் பண்ணுறோம். அகைன் ஒரு ரொட்டேட்டு, அகைன் ஒரு 2 ரொட்டேட்டு, அகைன் ஒரு ரொட்டேட், கீழே இப்போ மேலே ஏற்றிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 5 எட்ஜுமே வந்து கரெக்டான பிளேஸில் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 3x3 பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு கார்னர் பீஸை வந்து நம்ம வந்து அலைன் பண்ணுவோம், கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து 11 ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம பண்ண போகிறோம். ரைட் சைடில் வந்து டவுன் பண்ணி ரைட் சைடில் திருப்பிக்கோங்க. லெஃப்ட் சைடில் டவுன் பண்ணி லெஃப்ட் சைடில் வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணதில் ரைட் சைடு வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ ஏதாவது ஒரு பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும், அதை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு அகைன் இந்த மெத்தடு பண்ணணும். ஸோ இந்த மெத்தடு வந்து டீட்டெயிலாக நான் வந்து 3x3 வந்து சொல்லியிருப்பேன். அதை வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம மெகாமினிக்ஸில் அப்ளை பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து கரெக்ட் இல்லை. நம்ம வந்து எங்கேனாலும் வந்து சூஸ் பண்ணி நம்ம இந்த மெத்தடை வந்து பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த இதில் வந்து பக்கத்தில் வந்து பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து ஆட் பேரிட்டி. ஸோ நம்ம ரைட் சைடில் இங்கே பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வந்து அந்த சைடில் பண்ணணும்.
ஸோ இப்போ அலைன் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒரு பீஸ் வந்து சால்வ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுட்டு நம்ம வந்து அகைன் பண்ணணும். இப்போ டவுன் பண்ணி அந்த கார்னர் பீஸை கலைச்சிட்டேன். அதே மாதிரி டவுன் பண்ணி லெஃப்ட் சைடில் கலைச்சிட்டேன், ரைட் சைடில் சேர்ந்துருச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம மேலே ஏற்றிட்டோம். இப்போ வச்சு பாருங்கள், ஏதாவது 2 பீஸ் சால்வ் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே பக்கத்தில் சால்வ் ஆகிருக்கு. ஸோ இப்போ அகைன் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டுமே கலர் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் தான் வச்சுக்க போகிறோம். இதில் வந்து சென்டரும் லெஃப்ட்டும் வந்து இடம் மாறாது, மீதி இருக்கிற 3 பீஸும் வந்து இடம் மாறிடும். ஸோ அந்த சென்டரும் லெஃப்ட்டும் இருக்கிறத வந்து கரெக்டாக அந்த நமக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபார்முலா பண்ண போகிறோம். ஸோ இப்போ பண்ணும்போது எல்லாமே வந்து சால்வ் ஆகிருக்கும். இப்போ அதோட பீஸ் வந்து கரெக்டாக வந்து அலைன் ஆயிடுச்சு. பட் வந்து அது கரெக்ட் பொசிஷனில் இல்லை. ஸோ இப்போ நம்ம 3x3 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் இது நம்ம எல்லாமே கரெக்ட் பொசிஷன் கொண்டு வந்துட்டோம். பட் வந்து அது வந்து மாற்றி அலைன் ஆகிருக்கு அப்படின்னா டபுள் சைட் கார்னர் ஃபார்ம்லாம் போடுவோம். பட் இங்கே வந்து அப்படி போட முடியாது, ஏன்னா இது வந்து ஆட் பேரிட்டி க்யூபு. ஸோ அதனால் வந்து நம்ம டபுள் சைட் கார்னர் ஃபார்மில் போடுறதுனால ஈவனாக தான் வந்து அலைன் ஆகும். இப்போ டபுள் சைட் கார்னர் ஃபார்மில் போட்டால் இது வந்து ஸ்க்ராம்பிள் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆட் பேரிட்டினால் நம்ம ஒரு பீஸை வந்து சேர்த்துட்டு அடுத்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இது எப்படின்னா ரைட் சைடு அப்பு, டாப் ரைட்டு, ரைட் சைட் டவுனு, டாப் லெஃப்ட்டு. ஸோ இந்த இதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதே தான் நான் ரிப்பீட் பண்ணுவேன். பண்ணுறப்ப ஒரு பீஸ் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ அதை நம்ம லெஃப்ட்டு பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஹைட் பண்ணிடணும். அப்போ அடுத்த பீஸ் வந்து ஸ்க்ராம்பிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து மெதுவாக பண்ணுங்கள், அப்படின்னா தான் வந்து அந்த பீஸ் வந்து ஓரியன்டேஷன் ஆகிறது நமக்கு வந்து கிளியராக தெரியும். இப்போ பார்த்தா பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு அதுவும் சேர்ந்துருச்சு. ஸோ நம்ம இதே மாதிரி தான் நான் வந்து மெகாமிக்ஸ்லேயும் நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. எப்படின்னா அதே மாதிரி ரைட் சைடு அப்பு, டாப் ரைட்டு, ரைட் சைட் டவுனு, டாப் லெஃப்ட்டு. இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ராம்பிள் ஆகிற அந்த ஓரியன்டேஷன் வந்து நமக்கு வந்து கிளியராக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா 3மே சேர்ந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே லெஃப்ட் லைனில் வச்சுக்கோங்க. அடுத்தது பீஸை வந்து கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ அகைன் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் அது சால்வ் ஆகலை. ஸோ அகைன் அதோட ப்ளேஸில் வச்சுக்கிட்டு அகைன் நம்ம பண்ண போகிறோம். ரைட் சைடு அப்பு, டாப் ரைட்டு, டவுன் ரைட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துருச்சு. இதில் வந்து 1/1 தான் சால்வ் ஆகும். இது வந்து ஆட் பேரிட்டியில், அதனால் வந்து 1/1 தான் சால்வ் ஆகும். இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி இது நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க, மெதுவாக பண்ணுங்கள். இப்போ வந்து சால்வ் ஆகும் போது எல்லாமே சால்வ் ஆகிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து மெகாமிக்ஸ் க்யூபை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எந்த க்யூபை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி டுட்டோரியல் மாதிரி எடுத்து நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.